அல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 19வது வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். 11வது வசனம் முதல், அதாவது 9வது வசனம் முதல் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அவர்களை கூப்பிட்டு அவர்களோடு பேசுகிற காரியம், அவர்கள் பாவம் செய்த பிறகு, அதாவது கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்ததுக்கு பிறகு போய் ஒழித்து கொண்டார்கள். அப்போது தேவன் அங்கே வந்து அவர்களை அழைத்து பேசி அவர்கள் பாவம் செய்ததை அவர்களுக்கு உணர்த்தி, அப்புறம் இனி நான் என்ன நடக்க போகுது, அவர்களுடைய நிலைமை எப்படி ஆயிற்றுது, எங்கேருந்து என்ன நிலைக்கு வந்துட்டாங்கங்கிறத அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். அது 19வது வசனம் வரை இருந்து அதை போன வாரத்தோடு முடிச்சிட்டோம். இன்றைக்கு 20, 21 வசனங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 20, 21 வசனங்கள். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயானாள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பொதுவாக இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆனால் சர்ப்பம் வந்து, அதாவது சாத்தான் சர்ப்பத்தினுடைய வந்து அவர்களை வஞ்சித்து, அதனால் அவர்கள் அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். அது என்னங்கிறது பார்த்தோம். அது என்னென்னா, மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்தார்கள், மாம்சீக சிந்தனைக்கு இடம் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் பாவம் செய்த பிறகு அவங்களுக்கு உடனே பயம் வந்துட்டுது. நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள், ஒழிச்சிட்டாங்க. அப்புறம் கர்த்தர் வருகிறார், வந்து அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது அவர்கள் தவறு செய்திருக்கிறாங்கங்கிறத அவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்புறம் இனி அவர்களுடைய நிலை என்ன, இந்த தவறு செய்த சபிக்கலை, அவங்கள சர்ப்பத்தை சபித்தார், அதாவது சாத்தானை சபித்தார், ஆனால் மனுஷனை சபிக்கலை. அதுக்கு பதில் அவர்களுடைய நிலை எப்படி மாறிட்டுதுங்கிறத அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அந்த வசனங்களை திரும்ப ஒரு தடவை நல்லா ஞாபகப்படுத்திக்குவோம். அப்பொழுது தேவனாகி கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்புறம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஒரு ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதை ரொம்ப காலமாக எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக ஆண்டவர் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார் அப்படின்னு. தண்டனையாக சாபத்தை கொடுக்கல, அவர்கள் செய்த தவறுனால அவர்களுக்கு அவர்களே வருவித்து கொண்ட தீமை என்னங்கிறத அவர்களுக்கு காண்பித்தார். இது காண்பித்து முடித்த உடனே ஆண்டவர் போயிட்டார். இவங்க ஆதாம் ஏவாள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு அவங்க போயிட்டாங்க. அதனுடைய பாகமாகத்தான் நினைக்கிறோம், ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயானாள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. ஆண்டவர் அவருடைய திட்டத்திலிருந்து இவர்களை விலக்கவே இல்லை.
முதல்ல பூமி ஒழுங்கின்மையும் வறுமையுமாக இருக்கும் பொழுது அவர் பூமியில் எல்லாத்தையும் சகலத்தையும் நல்லதாக உண்டாக்கி அதை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்காக மனுஷனை உண்டாக்கி அவன் அதை செய்யணும்னு, அதாவது இந்த நன்மை நிறைந்ததாக உலகத்தை அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த திட்டத்திலிருந்து அவர் மாறவே இல்லை. மனுஷன் தவறி போயிட்டான். அவனை திரும்ப சீர்திருத்துறதுக்கான வழியை சொல்லியிருக்கிறார். அதை பேசி முடிக்கும் பொழுது ஆதாமினுடைய அல்லது ஆதாமியவாள் அவர்களுடைய மனதிலே நாம் ஒரு தப்பு செய்து தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இனி எப்படி கஷ்டப்பட்டு பழைக்க போகிறோமோ என்கிற அது ஒரு பக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமானது, இப்போ ஆண்டவர் இந்த அவருடைய திட்டத்திற்கு அல்லது அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கான வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். என்ன செய்யணுங்கிறத சொல்லியிருக்கிறார். அதன்படி அவர்கள் அதை கேட்டு நன்றாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்கிறதை இந்த வசனம் காட்டு. அப்படி ஏதாவது தெரியுதா? ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானாள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயமா தெரியுதா? ஒன்றும் தெரியல. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏன் ஏவாள் என்று பெயரிட்டான்? முதல்ல ஆண்டவர் சர்ப்பத்தை சாத்தானை சபிச்சிட்டாரு. அது சாபத்துக்குள்ளே இருந்து அது ஆக்கினை தீர்ப்பு எல்லாம் அதுக்கு உண்டாச்சு. அது முதல்ல சொல்லிட்டார். அப்புறம் ஸ்திரீயை பார்த்து என்ன சொன்னார்? உனக்கும் சாத்தானுக்கும், அல்லது சாத்தானை பார்த்து சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். அப்போது நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது 15வது வசனத்தை தியானிக்கும் போது இது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படிங்கிற சொல்லும் பொழுது நாம் அந்த வசனத்தை டீட்டெயிலாக தியானித்தோம். அதில் என்ன செய்தோம்? உனக்கும் அப்படின்னா என்ன, உன் வித்துக்கும்னா என்னங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? உனக்கும்னா யார்? உனக்கும்னா சாத்தான். ஸ்திரீக்கும் என்றால் யார்? கர்த்தர் மனுஷனை எப்படி உண்டாக்கினாரோ, அவன் எப்படி செயல்பட வேண்டும் என்று உண்டாக்கினாரோ அந்த தன்மைகளை எல்லாம் உடையவள் ஸ்திரீ. ஞாபகம் இருக்காது? ஆதாம் எப்படி அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கி அவருடைய வார்த்தைக்குள்ள வைத்தார். மறந்துட்டீங்களா? ஆதாமை உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கி தன்னுடைய வார்த்தைக்குள்ளே வைத்து அவருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவனாக உண்டாக்கி வச்சிருந்தார். அப்புறம் ஏவாளை உண்டாக்கும்போது அவனுடைய விழாவில் எலும்பு எடுத்து அவளை உண்டாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஆதாம் சொல்கிறார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய லைஃப்பில் என்னென்ன தன்மைகள் அவனுக்குள்ளே இருந்ததோ அந்த தன்மைகளோடைய ஏவாளையும் உண்டாக்கினாள். அதாவது தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தான் ஸ்திரீயும் இருந்தாள். தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் இருந்தவள் அவருடைய சித்தத்திற்குள்ளும் அவருடைய வார்த்தைக்குள்ளும் இருந்து செயல்படுகிறவளாக இருந்தாள். கரெக்டா? அந்த ஸ்திரீக்கும் ஆனால் இப்போ ஆண்டவர் சபிச்சிட்ட இந்த பாவம் செய்ததுனால வந்த சூழ்நிலைகளெல்லாம் சொல்லிட்டாரு. பூமி சபிக்கப்பட்டுச்சுது, இவர்களுக்கு இன்னும் கடின உழைப்பெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஆதாம் என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை இனி நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர் என்ன சொன்னார்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ அந்த சாத்தானோடு பகை உண்டாகுங்கிறதுனால அவனோடு எதிர்த்து போராடுகிறதுக்கு வேண்டிய வலிமை அவளுக்கு வேணும். அவளுடைய வித்துங்கிறது ஸ்திரீயிலிருந்து வருகிற அவளுடைய சந்ததி. அந்த சந்ததிக்கு என்ன வேணும்? சாத்தானுடைய சந்ததியோடு எதிர்த்து போராடுகிறதுக்குள்ள வல்லமையும் குணமும் குணாதிசயங்கள் வேணும். அது எங்கேருந்து வரும்? ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து வரணும் அவர்களுக்கு. இப்போ ஏவாளை இதை பற்றி தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா ஸ்திரீயின் வித்து எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால், அதாவது ஸ்திரீயின் சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால், தன்னிலே ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ளதுன்னா என்ன அர்த்தம்?
தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படியையும் அவருடைய வார்த்தைக்குள்ளே வச்சு எப்படி உண்டாக்குனாரோ அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும்போது அவள் ஜீவனுக்குள்ளே இருக்கிறான். எப்போ வார்த்தைக்கு வெளியே போனாலும் அப்போ தான் மரணம் வந்தது, ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் வந்ததுனால சரீர மரணமும் வந்துடுச்சு. சரி, இப்போது இந்த ஸ்திரீயினுடைய வித்து சாத்தானுடைய வித்தோடு போராடி ஜெயிக்கணுமானால் இந்த ஸ்திரீயின் வித்து சாத்தானுடைய வித்தை விட பலமுள்ளதாக இருக்க வேண்டும். சாத்தானுடைய வித்துங்கிறது சாவுக்கு ஏதுவானது, கரெக்டா? மாம்ச சிந்தை, மரணம். ஸ்திரீயினுடைய வித்துன்னு சொல்லுகிறது ஜீவனுக்கு ஏதுவானது, ஆவிக்குரியது. ஆவியின் சிந்தை என்னது? ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். இந்த ஜீவனும் சமாதானமும் அவளுக்கு இருக்கணும். அதனால் அவளுக்கு ஏவாள்னு பேர் இடுகிறான். ஏவாள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் அப்படின்னு சொல்லியிருக்கு. லைஃப் கிவர், ஜீவனை கொடுக்கிறவள் அல்லது ஜீவிக்கிறது, ஜீவன், இந்த மாதிரி அர்த்தம் தான் அந்த ஏவாள்ங்கிற வார்த்தைக்கு உள்ளது. அண்ட் எப்படி சொல்லியிருக்குன்னா அது இங்கிலீஷில் நல்லா இருக்குது. அண்ட் ஆடம் கால்ட் இஸ் வைஃப்ஸ் நேம் ஈவ். தன் மனைவியினுடைய பெயரை ஏவாள் சொன்னான். மனைவியை அவளுடைய பெயர் ஏவாள் என்று சொல்லி அழைத்தான். இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். பிகாஸ் ஷி வாஸ் த மதர் ஆஃப் ஆல் லிவிங். இந்த ஸ்திரீங்கிறவள் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தெய்வீக குணங்களுடைய மனுஷனுடைய ஒரு பிரதிநிதி. சரி, அந்த ஏவாளுங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை காவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹாவா, மலையாளத்துலலாம் ஹவ்வைன்னு சொல்லுவாங்க. ஹவான்னு சொல்லுவாங்க. ஆதமும் ஹவ்வையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆதமும் ஹவ்வையும் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். தமிழில் ஔவையார்னு இருக்குல்ல, அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அப்போ நிறைய பல லாங்குவேஜில் இது ஹாவா ஹவ்வா அப்படின்னுலாம் இருக்குது. அதனுடைய அர்த்தம் லைஃப் கிவர், ஜீவனை தருபவள். சரி. அண்ட் ஆடம் கால்ட் இஸ் வைஃப்ஸ் நேம் ஈவ். அவன் அந்த ஜீவனை கொடுக்கிறவள் அல்லது ஜீவிக்கிறவள் அப்படின்னு அவளுடைய பெயராக சொல்லி அழைத்தான் அப்படின்னு அர்த்தம். பேர்னா என்னது? நேம்னா என்னது? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நாமம் அப்படின்லாம் சொல்கிறது என்னது? அவளுடைய குணாதிசயங்கள், அவங்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், இருக்க வேண்டியது அல்லது இருக்கிறதாக கருதுகிறது, அதுதான் குணாதிசயங்கள். அதை தான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன்கிறார். அப்படின்னா என்ன? மோசைக்கு பேர் அவராக வச்சார்? பேர்லாம் அவர் வைக்கல. ஆனால் சொல்கிறாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். எதுக்கு கூப்பிட்டுருக்கிறேன்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வர்றதுக்கு நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். நீ மீட்க போகிறவன். அப்புறம் அந்த மீட்டு கொண்டு வருகிறதுக்கு உனக்கு வேண்டிய ஆயத்தங்களெல்லாம் நானே பண்ணியிருக்கிறேன். உனக்கு வல்லமைகளை கொடுத்துருக்கிறேன், சில வரங்களை கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் தான் சொல்கிறார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னா, ஏன்னா பேர் மோசைன்னு அவர் வைக்கல. மோசைன்னு பேர் யார் வச்சது? பார்வோனுடைய குமாரத்தி வச்சா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய குணாதிசயங்கள், நீ என்ன செய்ய வேண்டிய, உன்னுடைய நோக்கங்கள் என்ன, உன்னுடைய செயல்பாடுகள் என்ன, நீ என்ன செய்ய வேண்டிய, இதெல்லாம் நான் சொல்லி கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறேன். அதை நான் அங்கீகரித்தும் இருக்கிறேன். சரி, இங்கே ஆதாம் அவளை ஏவாள்னு கூப்பிடுறான்னா, ஜீவனுள்ளவரின் தாயாக அல்லது ஜீவனுள்ளவளாக, அவருடைய வித்து ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த ஜீவனுள்ள வித்து மரணத்துக்கு ஏதுவான வித்தோடு போராடுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதனால் அவளுக்கு ஏவாள்னு பேர் சொல்லுகிறான். அதுக்கு அந்த பேர் அப்படிங்கிறதுக்கு பேரிட்டான்னு சொல்லியிருக்கல, அந்த பேருங்கிறதுக்கு இருக்கிற வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரியான வார்த்தை. ஷேம். அது ஆக்சுவலாக சொல்கிறது ஷேம்னு தான் சொல்லுவாங்க. ஷேம்.
இங்கிலீஷ் ஷேம் இல்லை, எபிரே ஷேம், ஹீப்ரூ ஷேம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் குணம், புகழ், அல்லது நெய்ம் பை ஃபேம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெய்ம் பை ஃபேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழினால் வந்த பெயர், புகழினால், குணத்தினால் வந்த பெயர், புகழினால் வந்த பெயர். ஒரு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது இல்லையா? ஒரு சில பிராண்ட் நேம் சொன்னால் அதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது, இது நல்லதாக இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பெயர், அப்படி பெயர் சொல்லி அவளை கூப்பிட்டான். சும்மா கூப்பிட்றதுக்கு ஒரு பேர் வைக்கல, அவள் இதெல்லாம் செய்யணும், இதற்கு தயாரானவளாக அந்த ஸ்திரீ இருக்கணும்னு அவளை ஒரு எக்யூப் பண்ணுறதுக்கு, அவளை அதற்காக ஆயத்தப்படுத்துகிறதுக்கதான ஒரு பேரை வைக்கிறான். கால்ட் ஹிஸ் வைஃப்ஸ் நேம் ஈவ். சரி, இதுக்கு சரியாக புரியுதா? இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். யாரை பார்த்து சொல்கிறாரு? தாவீதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. இப்படி ஒரு நாமமா, ஒரு பெரிய பேரா? நீ போன இவ்விடத்தில் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அப்படி ஒரு பேரை உண்டாக்கினேங்கிறார். அங்கே அந்த நாமங்கிறது இருக்கிற வார்த்தை இந்த ஷேம்ங்கிறது தான். அவனுடைய சாதனைகள் மூலமாக, கர்த்தருடைய கிருபையினால் அவன் செய்து முடித்த சாதனைகளினால் அவனுக்கு ஒரு பெரிய பேர் வந்துட்டு, பெரிய ராஜா. அந்த பேரை சொல்லியிருக்குது. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். நான் ஏற்கனவே சொன்னது. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னதுண்டே. இங்கே பேருங்கிறத கூப்பிடுற பேரை சொல்லலை. மோசையை கர்த்தர் அழைத்து அவன் போக வேண்டிய வழியை அவனுக்கு அறிவித்து அதற்கு வேண்டிய தெய்வீக அறிவு, ஞானம், வல்லமை இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அவன் என்ன செய்திருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் இல்லையா? 40 வருஷமாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை அழைத்து அவனுக்கு சில வழிகளையெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்குறார். முதல்ல அவன்கிட்ட இருந்த, அவன் எதுலெல்லாம் திறமைசாலியாக இருந்தானோ அதெல்லாம் கழட்டி போடுன்ட்டார் இல்லையா? பாதரட்சைகளை கழட்டி போடுனார். உனக்கு இருக்கிற ஆயத்தம், உன்னுடைய அதெல்லாம் கழட்டி போடு, நான் காட்டுகிற வழியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். கூப்பிட்டு அந்த வழிகளை அவர் அங்கீகரித்தார். அவனுக்கு என்ன வழிகளை எல்லாம் கற்பித்திருந்தாரோ அந்த வழிகளை எல்லாம் அவர் அங்கீகரித்திருந்தார். இங்கே பேருங்கிறது நான் உனக்கு கொடுத்த நோக்கங்கள், அங்கீகாரம், அதை செயல்படுத்துவதற்கு வேண்டிய திறமைகள், இதெல்லாம் சேர்த்து அவனுடைய பெயர். பிசாசை பார்த்த ஆண்டவர், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தோமே. அந்த வசனத்தில் நாம் தியானித்தது மாதிரி ஸ்திரீங்கிறவள், திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இது எத்தனை தடவை சொல்லியாச்சு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். ஸ்திரீயானவள் தேவன் மனுஷனை உண்டாக்கும்போது ஆதாமுக்குள்ள இருந்த அவனுடைய ஜீவனுக்கும் ஜீவ சுபாவங்களுக்கும் பிரதிநிதியும் அடையாளமாக ஸ்திரீயை உண்டாக்கினார். நல்லா ஞாபகம். அந்த ஸ்திரீயை பார்த்து தான் ஆண்டவர் பேசினார். அந்த ஸ்திரீயை பற்றி தான் சொன்னார், உனக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படி உண்டாக்கியிருந்தாரோ அவருடைய தெய்வீக சுபாவங்கள் உடையவளாக, அவருடைய சித்தத்தை தனக்குள்ளே உடையவளாக அந்த ஸ்திரீயை தான் உண்டாக்கி இருக்கிறார். அவளுடைய வித்து அப்படின்னு சொல்லும்போதும் பிசாசினுடைய மரண சுபாவம் இருக்குது. பிசாசு எதுக்கு தான் வருதான்? கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அந்த சுபாவம் அவனுடையது. தேவன் என்ன செய்கிறாரு? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். 2 சுபாவங்களையும் நேர ஆப்போசிட். இந்த ஸ்திரீ ஜீவனையும்
ஜீவன் பரிபூர்ணப்படுவதும் இந்த ஸ்திரீயினுடைய உள்ளான குணங்களுக்குள்ளே உள்ளது. அப்போ பிசாசின் மரண சுபாவமாகிய பாவ மாம்ச குணங்களை எதிர்த்து போராடுகிற ஆவியின் ஜீவ சுபாவம் இருக்கிறது அப்படின்னு அது பார்த்தோம். நம்ம 3:15 வசனத்தை தியானிக்கும் போது இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்படின்னா ஸ்திரீயானவள் ஜீவனுக்கும் அல்லது ஜீவ சுபாவங்களுக்கு தாயானவள். இல்லையா? எதுக்கு தாயானவள்? ஜீவனுக்கும் ஜீவ சுபாவங்களுக்கும் தாயானவள். சாத்தான் மரணத்துக்கும் மரணத்துக்கு ஏதுவான சுபாவங்களுக்கும் தகப்பன். இப்போ இந்த ரெண்டுக்கும் யுத்தம் பகை எதுக்கு வருது? இந்த ஜீவ சுபாவங்களுக்கும் அல்லது ஜீவனுக்கும் ஜீவ சுபாவங்களுக்கும் மரணத்துக்கும் மரண சுபாவங்களுக்கும் எதிராக தான் யுத்தம் ஆண்டவர் சொல்றது. அது இயேசு கிறிஸ்து முதலாவது தொடங்கி அதில் ஒரு அதிகாரத்தையும் வல்லமையையும் மரணத்தின் மீது ஒரு ஜெயத்தையும் அவர் எடுத்து காண்பித்தார். ஆனால் அந்த போராட்டம் அதோட முடியலை. இன்னும் ஜீவ சுவாசம் உள்ளவர்களாக ஜீவிக்கிறவர்களாக இருக்கிற மனுஷர்களுக்கு இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அது முடிகிற காலம் வரும். பிசாசை அவர் கட்டி இதில் நரகத்தில் போடுகிற போது அது இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட சித்தத்தை வைத்திருக்கிறாருங்கிறதை புரிந்து கொண்ட ஆதாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு பேர் வைக்கிறான். ஜீவனுக்கு தாயானவள், ஜீவன் உள்ளவருக்கு தாயானவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசின் தன்மைகளோடு போராடுகிறவளுக்கு தாயானவள் அப்படின்னு பேர் வைக்கிறான். நாம் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கிறோம்? சும்மா ஸ்டைலாக இருக்குங்கிறதுக்காகலாம் பேர் வைக்கிச்சா நல்லதில்லை. பேர் எப்படி வைக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் சுபாவங்களை சொல்கிறோம். சுபாவங்களை நாம் சொல்கிறோம். அப்போ பேரெல்லாம் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும். இன்னொரு காரியம் நாம் கவனிக்க வேண்டியது 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் முதலாவது மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார். அதன்படி தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷனுடைய பாவத்தை பரிகரிப்பதன் மூலம் ஆவியிலே மரித்து போயிருந்த மனுஷனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். ஆவி மனிதனாக அவனை தகுதிப்படுத்தும்படியாக ஸ்திரீயின் வித்தாக வெளிப்படுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை அந்த 3:15 வசனத்தில் சொல்லியிருக்கிற இது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லும்போது அங்கே குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்குது. ஆனால் அதோடு முடிஞ்சிடல. நாம் இயேசு கிறிஸ்து வந்தார், தலையை நசுக்கினார், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, முடியல. அது தொடர்ந்து செய்கிற வேலை இருக்குது. ஆனால் அதனுடைய ஆரம்பமும் அதற்கு வல்லமையும் அதற்கு வேண்டிய பலனும் எங்கேருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் கிரியில வருது. சரி, இது எதுக்காக செய்தார்னா மனுஷனே ஆவி மனிதனாக, சொல்லுங்க, ஆவி மனிதனாக திரும்பவும் தகுதிப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் ஆண்டவர் வச்சிருந்த திட்டங்களை செய்யணும்னா ஆவி மனிதனால தான் முடியும், ஆவிக்குரிய மனுஷனால தான் முடியும். மாம்சீக பலத்தை கொண்டோ குணங்களை கொண்டோ செய்ய முடியாது. ஆவிக்குரிய மனுஷனாக இருந்து தான். தீமையை அழிக்க வேணுமானால் அல்லது ஒரு நன்மையை செய்ய வேணுமானால் ஆவிக்குரிய மனிதனால தான் முடியும். மற்றபடி வேற செய்தால் இப்போ ஏதோ ஒரு தவறான வழிகளில் போய் ஒருவேளை நிறைய சம்பாதிச்சிடலாம். ஆனால் அவனுக்கு நிம்மதியும் இருக்காது, சமாதானமாக இருக்காது. அது ரொம்ப தொந்தரவு வரும். அதோட கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டா. அதுதான் வழி. சரி, அப்போ நிறைய ஸ்திரீயின் வித்துக்கள் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் இன்னும் ஸ்திரீயின் வித்துக்களாக ஆண்டவர் சொன்ன அந்த வழிமுறைக்குள் இருக்கிறவர்கள், அதாவது ஜீவனுள்ளவராக இருக்கிற ஸ்திரீயின் வித்துக்கள் நிறைய வருவாங்க. அந்த வார்த்தையின்படியே செயல்படத்தக்க ஆவிக்குரிய மனுஷர்கள் எழும்புவார்கள், பெருகுவார்கள். அவர்கள் மூலமாக தேவன் பிசாசின் தலையை நசுக்குவார். கரெக்டா? எப்படி வசனம்? ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன்
சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இது என்ன வசனம் பாருங்க. இதெல்லாம் நம்ம பொது எப்படி யோசிக்கிறோன்னா, அந்த தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை சொல்கிறாரு. சொல்லும்போது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொன்னோன்னா நாம் இயேசு கிறிஸ்துவை நினச்சிடறோம், முடிவு பண்ணிடுறோம். இயேசு கிறிஸ்து தான், ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து. அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார், முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. இங்கே அந்த வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்ம காலின் கீழே நசுக்கி போடுவார். அதுக்கு அதுக்கு வேண்டிய பலன் இல்லை. அதனால் என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. அவர் கல்வாரி சிலுவையில் எந்த ஆவிக்குரிய ஜீவனை நமக்கு மீண்டும் பெற்று தந்தாரோ அந்த ஜீவன் நம்மோடு இருக்கிறது எப்படி? நம்முடைய கிருபை. தேவன் நமக்கு தருகிற கிருபை. நம்முடைய கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படலை. எதனால் ரட்சிக்கப்படுகிறோம்? தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சாத்தானை நாம் தோற்கடிக்க வேணுமானால் தேவனுடைய கிருபை அல்லது கிறிஸ்துவனுடைய கிருபை நமக்கு தேவை. அதனால தான் நம்ம ஆசீர்வாதம் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அவர் அன்பு இருக்கிறதுனால கிருபைக்கு கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவ நமக்கு அனுப்பினார். இனி இந்த பிதாவாகிய தேவன் அனுப்பினார், அன்பு வச்சுருந்தார். அன்பு வச்சதுனால குமாரனை கிருபையோடு அனுப்பினார். அந்த குமாரனின் இடத்துலேருந்து வருகிற கிருபையை நாம் பெற்று பிதாவாகிய தேவனுடைய அன்புக்குள்ளே இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் தேவை. ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தைகள். நம்ம சும்மா சொல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவி எல்லாம் காரணத்தோடு சொல்லியிருக்குது. தேவனுடைய அன்பிலிருந்து கிருபையின் காரணராகிய கிறிஸ்து வருகிறார். இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பிலும் கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளே இருக்க வேண்டுமானால் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் தேவை. இது எல்லாம் உங்களோட இருக்கட்டும்னு ஆசீர்வதிக்கிறாங்க. சரி, இந்த வசனத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? கேள்வி இல்லை? சரி, அடுத்த வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லியிருக்குது, அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் வெட்கப்படாதிருந்தார்கள்? ஏன் வெட்கப்படாதிருந்தார்கள்? அவர்கள் நிர்வாணிகள் என்கிறதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவங்கள தெரியாது, இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அவர்களுடைய சிந்தை முழுவதும் ஆவியின் சிந்தையாக இருந்தது. மாம்சீகமான இப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்கு அவங்க மனசில் இடமே இல்லை. அதனால் அவர்களுக்கு நிர்வாணம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. சரி, விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தார்கள், அதாவது பாவம் செய்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்லி? கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். நிர்வாணிகளான உடனே அவங்க என்ன செய்தாங்க? இன்னும் அவர்கள் தேவனை காணலை, பார்க்கல. அதுக்கு முன்னால் அவங்க என்னென்ன சில வேலைகள் செய்கிறாங்க இல்லையா? முதல்ல பாவம் செய்தாச்சு. செய்த உடனே அவர்களுக்கு என்ன வந்துட்டுது? நிர்வாணிகள்ங்கிற உணவு வந்துட்டுது, வெட்கம் வந்துட்டுது, பயம் வந்துட்டுது. முதல்ல என்ன செய்தாங்க? அத்தி இலையினால் அரைக்கச்சை உண்டு பண்ணினார்கள். எதில் செய்கிறாங்க? ஆவிக்குரிய ஜீவன் அவங்களுக்கு இப்போ இல்லை, போயிடுச்சு. மாம்சீக சிந்தனை வந்துட்டுது, ஆவியின் சிந்தை இல்லாமல் போயிட்டுது. மாம்ச சிந்தையில் மாம்சீகமாக அவங்க இந்த நிர்வாணத்தை மூடுகிறதற்கான வழியை முயற்சி செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? முதல்ல அத்தி இலையினால் அரைக்கச்சை உண்டு பண்ணினார்கள். அதை கொண்டு அவங்களை நிர்வாணத்தை மூட முடியுமா? முடியல. இலை காஞ்சா உடஞ்சி போயிடும், உட்காந்து எழும்புனா கிழிஞ்சு போயிடும். நிர்வாணத்தை மூட முடியவில்லை. மாம்சீக சிந்தையினால் நாம் செய்கிற சில முயற்சிகள் இப்படிப்பட்டது தான். மாம்சத்தில் சில கிரியைகள் நாம் செய்யலாம், ஆனால் ஆவியின் சிந்தையின் அடிப்படையிலாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் வேலை செய்து தான் பிழைக்கிறோம், ஆனால் வேலை செய்கிறது ஆவியின் சிந்தையின் அடிப்படையில் இருக்கணும். சரி, முதலாவது அத்தி இலையினால் அரைக்கச்சை உண்டு பண்ணினார்கள், அதனால் நிர்வாணத்தை மூட முடியவில்லை. அடுத்த வசனத்தில் 3:8 சொல்லியிருக்கு,
கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகினார்கள், விலகி ஓடினார்கள். கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடினார்கள். ஆனால் விலக முடியல. விலகி ஓடிடலான்னு பார்த்தாங்க, ஆனால் ஓட முடியல. ஏன்னா அவருக்கு மறைவாக எங்கே போகிறது, இடமே இல்லை. அடுத்த வசனத்தில் அந்த 3:8 தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே, தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் என்ன ஞாபகம் இருக்குதா? இல்லை, அது இருக்குது. இல்லை, தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோட்டத்தின் விருட்சம்னா என்ன? ஏற்கனவே சொல்லி இருக்கு 2-3 தடவை. தோட்டம்ங்கிறது என்ன? ஏதேன் தோட்டம்ங்கிறது எது? மனமகிழ்ச்சி ஆவிக்குரிய ஸ்தானம், ஒரு ஆவிக்குரிய ஸ்தானம். அந்த ஆவிக்குரிய ஸ்தானத்தில் விருட்சங்கள் வளருது. எப்படி வளரும்? ஆஹா, எல்லாம் மறந்து போறீங்களே. தோட்டம்ங்கிறது ஆவியின் ஸ்தானம். அந்த ஆவிக்குரிய ஸ்தானத்துக்குள்ள கிரியைகள் உண்டா? கிரியைகள் ஏதாவது இருக்குதா? செய்கிற செயல்கள் ஏதாவது இருக்குதா? சிந்தனை இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, உணர்வுகள் இருக்குது, ஆனால் கிரியைகள் இல்லை. அங்கே வளர்கிற விருட்சங்கள் என்னன்னு சொன்னால் மனதில் எழும்புகிற சிந்தனைகள் தான் வளருது. ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்ல நிலத்தில் ஒரு விதை விதைச்சா அது முளைத்து வளருது. என்ன வளருது? ஒரு வசனத்தை விதைச்சோன்னு சொன்னால் அந்த வசனம் முளைக்குது. ஒரு சின்ன சிம்பிளான ஒரு வசனம் இருக்குது, அது கொஞ்சம் முளைக்குது. முளைச்சி வளர வளர நாம் அது வளர்ச்சியிலே அது செடியாக அல்லது கனி கொடுக்கிற மரமாக வளரும்போது என்ன நடக்குது? என்ன கனிகள் கொடுக்குது? ஆவியின் கனிகள். சரி, அந்த ஆவியின் கனிகள் எங்கேருந்து வருது? இந்த வசனத்துக்குள்ளே இருந்து வருது. இந்த வசனத்தை நாம் இன்னும் அதிகமாக அறிகிற அறிவிலேயே வருது. சரிதானா? இப்போது இவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. மனதிற்குள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு விருட்சங்கள் இருக்குது. என்ன விருட்சங்கள்? மனதின் சிந்தனைகளிலே வருகிற விருட்சங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. பாவம் செய்தாச்சு, பாவம் செய்ததை பற்றி யோசித்தாங்க. இனி என்ன பண்ணுறது? நிர்வாணம் ஆகிட்டோம், என்ன பண்ணணும்? ஒழிச்சிக்கலாம். எங்கே போய் ஒழிச்சிக்கிறது? ஒரு விருட்சம் வளர்ந்துட்டு இருக்குது. அந்த அத்தி இலையில் ஒரு ட்ரெஸ் பண்ணிடலாமா? அந்த விருட்சம் இன்னும் வளருது. அத்தி இலையை பறிக்கிறாங்க, ட்ரெஸ் மாதிரிலாம் தைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விருட்சம் வளருது. அப்புறம் மூடி பார்க்குறாங்க, ஒன்றும் சரிப்படலை. என்ன செய்கிறது? இப்போ வேற ஒரு விருட்சம் வருது. அதுக்கு பின்னால் போய் ஒழிச்சிக்கலாம். என்ன விருட்சம்? பிசாசு வஞ்சித்தது, அதனால தான் நான் செய்கிறேன். அது ஒரு விருட்சம் வளருது. பிசாசு என்னை வஞ்சித்தது, அதனால தான் நான் தப்பு செய்கிறேன். ஏன் தப்பு கிடையாது? தேவரீர் என்னோடு இருக்கும்படியாக கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அது ஒரு விருட்சம் வளருது. இப்படி பல விருட்சங்களுக்குள்ளே போய் ஒழிச்சிக்க பார்க்குறாங்க. அதாவது நாம் ஒரு தப்பு செய்துட்டோன்னா, ஒரு பாவம் செய்துட்டோன்னா நாம் அதை ஒத்துக்கவே மாட்டோம். அதுக்கு காரணம் 1000 காரணம் சொல்லுவோம். அப்படி இருந்தது, அவங்க இப்படி சொன்னாங்க, இதை இப்படி நினச்சேன், இப்படி எதையாவது ஒன்று சொல்லி நம்ம ஒரு காரணம் கண்டுபிடி. எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது, அது ஆசையாக இருந்தது. இதெல்லாம் நாம் வளர்க்குற விருட்சங்கள். அந்த விருட்சங்களுக்குள்ளே போய் ஒழிச்சிக்கலான்னு பார்க்குறது. ஒழிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால் வந்து தான் ஆகணும். அவருக்கு முன்னால் வந்து அந்த விருட்சங்கள்லாம் காணாமல் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரி, விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள், ஆனால் ஒழிய முடியவில்லை. அப்புறம் பயந்ததுனால, நாங்கள் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பயம் இருக்கிறதுனால ஒழித்து கொண்டாங்க. ஒழித்து கொண்டோம்னா பயம் போயிடுச்சா? பயம் போகலை. அப்போது மாம்சீகத்தில் நான் எதையாவது நம்ம செய்தால் ஒன்றுலேயுமே பிரயோஜனம் இருக்காது. சரியா? கரெக்டாக? இப்போ முதல்ல இருந்து திரும்ப வாசிப்போம். அத்தி இலையினால் அரைக்கச்சி உண்டு பண்ணினார்கள். நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு அத்தி இலை போதாது. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 8வது வசனம். அது எது தான் போதும் அப்படிங்கிறத பார்க்கணும். நிர்வாணத்தை மூட வேணுமானால் எது தான் மூட முடியும்? எசேக்கியேல் 16வது அதிகாரம் 8வது வசனம்.
நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாக நீ என்னுடையவளானாய். இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, உன்னுடைய வஸ்திரம் உன்னுடைய அத்தியிலை அல்லது உன்னுடைய மாம்சீக முயற்சி இதனாலெல்லாம் ஒன்றும் மூட முடியாது. என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். எப்போ பண்ணாரு? சிலுவையிலையா? தோல்வடைய கொடுத்தாருக்கா? கொஞ்சம் வந்துட்டுது. எப்போ நிர்வாணமாக இருக்கிறத பார்த்தார்? முதல்ல இவங்க எப்போ பாவம் செய்தாங்களோ அப்போவே பார்த்துட்டார், அப்போவே உடன்படிக்கை பண்ணிட்டார். முதலாவது உடன்படிக்கை ஆதாமோடு வருகிற உடன்படிக்கை எப்போனா ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. அங்கே உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து. என்ன ஆணையிட்டு கொடுத்தாரு? ஸ்திரீக்கும் உனக்கும், சாத்தானுக்கிட்ட சொன்னார்லே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். உடன்படிக்கை அப்போவே ஆணையிட்டு கொடுத்து உடன்படிக்கை பண்ணியாச்சு என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாக நீ என்னுடையவளானாய். அப்படி நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். இந்த நிர்வாணத்தை, அப்போ இந்த நிர்வாணம்ங்கிறது சரீர நிர்வாணம் அல்ல. நிர்வாணம் எங்கேருந்து வந்தது? சரீரத்திலிருந்து வருகிற நிர்வாணம் அல்ல, மனதிலே வருகிறது. மனதிலே வருகிற நமக்கு ஒரு நிர்வாணம் என்னன்னு சொன்னால், இந்த நிர்வாணம் எப்போ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. எப்போ அது ஒரு பிரச்சனை ஆகுது? நிர்வாணமாக இருக்கிறது, ஃபிசிக்கலாக நியூடாக இருக்கிறது, அது எப்போ பிரச்சனை ஆகுது? வேற யாராவது பார்த்தா தானே பிரச்சனை. ஒருத்தரும் பார்க்காம தனிமையாக நம்ம இருக்கிற இடத்துல பாத்ரூமில் இருக்கிறோம், பிரச்சனையே இல்லை. பாவம் யாருக்கும் தெரியாமல் நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறங்கிற வரையில் பிரச்சனை தெரியறதில்ல. அது கர்த்தருக்கு தெரியுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் பிரச்சனை வருது. வெளியரங்கம் ஆகிடுது. வெளியரங்கம் ஆகிறதுக்கு பேர் தான் நிர்வாணம். இல்லையா? ஃபிசிக்கல் நிர்வாணம் ஒன்று இருக்குது, ஆனால் அதை விட முக்கியமானது இந்த நிர்வாணம், ஆவிக்குரிய நிர்வாணம். பாவம் செய்துட்டு அதை ஒழிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனால தான் இவ்வளவு சொன்னது. அத்தியிலேயே அதை மரத்துக்குள்ளே ஒழிச்சாங்க. அது இதெல்லாம் சொன்னது காரணம் இதுதான். இந்த பாவத்தை செய்துட்டு நாம் மறைந்து தப்பிச்சு விட முடியாது. கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அப்போது இந்த நிர்வாணத்தை மூட வேணுமானால், அதாவது இந்த பாவத்தை மூட வேணுமானால் கர்த்தருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தேவை. ரெண்டாவது ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர் சொல்கிறார்ல, என் வஸ்திரத்தை கொடுத்துங்க, என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. ஓசியா 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டுமயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன். அவர் ஆட்டுமயிரும் சணலையும் கொடுத்திருந்தார். எப்போ கொடுத்தாரு? நம்ம இப்போ பார்க்குற சம்பவத்துக்குள்ளே இருங்க. நான் என் தானியத்தை அதன் காலத்திலே, முதல்ல ஆதாம்கிட்ட என்ன சொன்னார்? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், இனி ஜீவனுள்ள நாளெல்லாம் கடின உழைப்பினால் வேலை செய்வார். முன்னால் மாதிரி கனியெல்லாம் தராது. அப்போ என்ன எடுத்தார்? தானியத்தை என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு. ஜீவனும் போயிடுச்சு, தானியம் போச்சு, ஜீவன் போயிடுச்சு. இப்போது அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டுமயிர். அந்த ஆட்டுமயிர் எப்போ கொடுத்தாரு? தோல்நாள் ஆடையை உண்டாக்கி உடுத்தினார்னு இருக்குல்லையா, அப்போ கொடுக்குறாரு. ஒழுங்காக இருக்கலைன்னா, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒழுங்காக போட்டுட்டு இருக்கலைன்னா, அதாவது பாவத்திற்கு விலகி இருக்கிறது, நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி, அதாவது பாவத்தில்னா மாம்சீகமாக சில நேரங்களில் பாவத்தில் விழுந்துறதை பற்றி சொல்லலை,
டெலிபரேட்டாக பாவமே அது பரவாயில்ல அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சி இருக்கிற துணிகரமான பாவங்கிற அந்த நிலைக்கு போகிறத பற்றி போகும்போது சொல்கிறாரு, இதெல்லாம் நான் திரும்ப பிடிங்கிக்குவேங்கிறார். தோல் கொடுத்துருக்கிறாரு. இப்போ சரி, அவர் என் வஸ்திரத்தைன்னு சொல்கிறாரு. எப்படி என் வஸ்திரம்? தம்முடைய ஜீவனை அவர் பலியாக சிலுவையில் கொடுத்ததுனால, கல்வாரி சிலுவையில் கொடுத்ததுனால பெற்று தந்த ரட்சிப்பின் வஸ்திரம். அதை நாம் பாதுகாத்து கொள்ளுகிறது ரொம்ப அவசியம். பாதுகாத்து கொள்ள வேணுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் இருக்கணும், ரட்சிப்பிற்குள்ளே நிலைத்து நிற்க வேணும். சரி, ரெண்டாவது, கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகினார்கள், ஆனால் அவர் பார்வைக்கு தப்ப முடியாது. 139வது சங்கீதம் 139வது சங்கீதம் 7-8 வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே இருக்குந்தாலும் முடியாது. சரி, உலகமே வேண்டான்னு சொல்லிட்டு வானத்துக்கு போயிட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்துக்கு போயிட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், எங்கே போனாலும் இருக்கிறீர். தேவன் அறியாதபடி எங்கேயும் போய் மறைந்து கொள்ள முடியாது. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என்ன நடக்குதுன்னா, நம்முடைய பாவங்கள் நாம் அவரை பார்க்க முடியாமல் ஆக்கிடுது. நம்முடைய பாவங்கள்னால நாம் அவரை பார்க்க முடியாமல் ஆகுது. ஆனால் அவருக்கு மறைவாக நாம் எங்கேயும் போய் மறைந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்புறம் என்னது? தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? விருட்சங்கள்னா என்னன்னு பார்த்தோம். என்னது? தங்கள் சிந்தனைகளினாலே தங்கள் செயல்களை நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். எப்படி? எரேமியாவில் ஒரு வசனம் வருது. எரேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 8வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூரதேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். சீயோன் குமாரத்தி, சீயோன்னா என்னது? கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். சீயோன் குமாரத்தி கூப்பிடுறாளாம், கர்த்தரை பார்த்து கூப்பிட்டு கேட்குறாளாம், சீயோனில் கர்த்தர் இல்லையா, அதில் ராஜா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தி சீயோனில் இருக்கிறத விட்டுட்டு அவன் எங்கே இருக்கிறா? தூர தேசத்தில் இருக்கிறா. தூர தேசம்னா என்னது? கர்த்தரை விட்டு, தகப்பனை விட்டு தூரம தேசத்திற்கு போய் தன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். அது மாதிரி தூர தேசத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கூப்பிட்றாளாம். ஆண்டவர் கேட்குறாரு, தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன? சிந்தனைகளினால், அவர்களுடைய சிந்தனைகளினாலே தப்பிக்க முடியாது. சங்கீதம் 64:6-7 வசனங்கள். சங்கீதம் 64:6-7 வசனங்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாக இருக்கிறது. செய்கிறதெல்லாம் செய்துடுவாங்க, அப்புறம் காரணம் கண்டுபிடிப்பாங்க. அது அப்படி அப்படின்னு காரணம் கண்டுபிடிக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். என்ன காரணம் சொல்லிட்டு ஒன்றும் முடியாது. தப்பு பண்ணால் தப்பு பண்ணது தான். அவர்கிட்ட இருந்து அவருடைய பார்வைக்கு மறைவாக எதையும் ஒன்றும் செய்திட முடியாது. இருதயங்களையும் அறிந்த தேவன், இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், அவர்களுடைய நினைவின் மேல் பலனை அவர்கள் மேல் வரப்பண்ணுகிறவர். அல்லேலூயா. இதோ நாவில் சொல் பிறவாததுக்கு முன்பே எல்லாவற்றையும் அறிந்த தேவன். தூரத்திலிருந்து அறிகிறாராம். மனசில் என்ன தோணுதுங்கிறத தூரத்திலிருந்து அறிகிறாராம். நாம் என்ன யோசிக்கிறோங்கிறதே அவர் தான் நமக்கு சொல்லித்தரார். அப்புறம் அவருக்கு மறைவாக என்னத்தை போய் யோசிக்கிறது? யோசிக்கிறது என்னன்னே அவர் தான் சொல்லித்தர வேண்டியது. சரி,
நாலாவது பயந்து ஒளித்து கொண்டார்கள். ஆனால் பயம் வந்ததுன்னா போய் ஒளிந்து கொண்டார்கள், ஆனால் பயம் போகலை. பயம் போகணும்னா என்ன தான் செய்கிறது? சங்கீதம் 56:3 சொல்லியிருக்குது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 46வது சங்கீதம் 1 வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்போ நாம் போய் ஒழிச்சிக்கலாமா அல்லது அவர்கிட்ட நேராக வந்துடலாமா? எது பெட்டர்? அவர்கிட்ட வந்துடுறது தான் பெட்டர். தப்பு பண்ணிட்டா அவர்கிட்ட வந்துடுறது தான் பெட்டர். எங்கேயும் போய் ஒழிக்கலாம் முடியாது. ஏசாயா 38:17, இதோ ஏசாயா 38:17, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். அவர் அந்த பாவத்தை அவருக்கு முதுகுக்கு பின்னால் எறிஞ்சிட்டார்னா தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை, நிர்வாணத்திலிருந்து விடுதலை. நாம் பாவத்துக்கு பயந்து விலகி கொண்டால் எப்படி? இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நாம் எதுக்கு பயப்படுறோன்னு சொன்னால் பாவத்துக்கு பயப்படுறதில்ல, பாவத்தினால் வருகிற பலன் பாருங்க, அதுக்கு தான் பயப்படுறோம். ஸ்வீட் இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுக்கு பயப்படுறதில்ல, அதுக்கு பிறகு டயபெட்டிஸ் வந்துட்டுனா தான் பயப்படுறோம். நல்லதாக குடிக்கிறதுக்கு பயப்படுறதில்ல, லிவர் கெட்டு போகும்போது தான் அதுக்கு தான் பயப்படுறோம். ஸ்மோக் பண்ணுறதுக்கு பயப்படுறதில்ல, லங் கேன்சர் வந்ததுன்னா அதுக்கு தான் பயப்படுறோம். நாம் பாவத்துக்கு பயந்து விலகிட்டோன்னு வைப்போம், இந்த தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு பயந்து விலகிட்டோன்னு பார்ப்போம். குடிக்கிறதுக்கு நாம் விலகிட்டோன்னு வைப்போம். பாவத்தின் விளைவுகள் நம்மை பயப்படுத்த முடியாது. பாவத்துக்கு விலகிட்டோன்னு சொன்னால் பாவத்தின் விளைவுகள் நம்மை பாதிக்க முடியாது. பாவத்தை நம்மோட சேர்த்துக்கிட்டு, பாவத்தை நம்ம கூட வச்சுக்கிட்டு பாவத்தின் விளைவுகளுக்கு ஒளிந்து கொள்ள முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இதெல்லாம் எந்த வசனத்தில் இருந்து வருது? ஆண்டவர் அவனுக்கு தோல் உடையை உடுத்தினார். எதுக்கு தோல் உடையை உடுத்தினார்? தோல் உடைன்னா என்ன? அவருடைய நிர்வாணத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், அதிலிருந்து உலக விஷயங்கள் வருது. யாத்திராகம் 14வது அதிகாரம் 13வது வசனம், ஜனங்கள் தப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க, பாவம்லாம் செய்திருக்கிறாங்க, ஆனாலும் இங்கே மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறத பாருங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் இனி காண மாட்டீர்கள். பாவம் செய்துட்டோம், இப்போ அதனுடைய ஆக்கினைக்கு தப்பிக்க வேணுமானால் கர்த்தரிடம் சரணடைவது தான் ஒரே வழி. நம்மை பாவத்திலிருந்தும் ஆக்கினையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறவர் கர்த்தரே. அதனால் ஒழித்து கொள்ளுகிறதில்ல, அவரிடம் சரணடைகிறது தான் ரட்சிக்கப்படுவதற்கான வழி. அப்போ நிர்வாணத்துக்கு காரணம் பாவம், வெறும் சரீர நிர்வாணமாக அல்ல, பாவத்தினால் உண்டான வெட்கப்படத்தக்க அவலட்சணமான வெளியரங்க கோலம். நிர்வாணங்கிறது என்னது? சரீர நிர்வாணத்தை பற்றி அல்ல, முக்கியம் இல்லை. எது? பாவத்தினால் உண்டாகிற வெட்கப்படத்தக்க அவலட்சணமான அலங்கோலமான கோலம், வெளியரங்கமாய் தெரிகிற கோலம். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அத்தி இலையில் ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும். வேறொரு மறைவிடம் கிடையாது. பாவத்தை விட்டு விலகுகிறது தான் வழி. விருட்சங்களுக்குள்ளே போய் ஒழித்து உண்ட தந்திரமான முயற்சிகள் அல்ல, மனம் திரும்புகிறது தான் நம்மை காக்க முடியும். பாவத்தின் ஆக்கினைக்கு பயப்படுகிறதல்ல, தெய்வ பயத்துடன் பாவத்தை விட்டு விலகி கொள்வது தான் நல்லது. தேவனை அண்டிக் கொள்வதே நமக்கு ரட்சிப்பு, அதுதான் நமக்கு பாதுகாவல். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக 2 வசனத்தில் பார்க்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக
நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுவரை நம்ம பார்த்தது விஷயங்கள் தானே. சரி, பாவத்தினால் வரும் நிர்வாணத்துக்கு தப்பிப்பது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, தேவ கிருபை நம்மை நீதிமான்களாக்குகிறதுனால். கரெக்டா? சரிதானா? அத்தி இலை அல்ல, தோலுடை. தோலுடை எங்கேருந்து வந்தது? ஒரு ஆடு அல்லது ஏதோ ஒரு மிருகம் பலியாக கொடுக்கப்பட்டது. அதாவது பாவம் மன்னிக்கப்படும்படி இரத்தம் சிந்தப்பட்டது. அதாவது அந்த இரத்தம் சிந்துதல், இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு வந்தது. ரோமர் 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவர்களுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது? எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது? இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, அவர்கள் பாவம் மூடப்பட்டது, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், அவன் அப்படி இருப்பட்டவனை பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ நாம் பாக்கியவானாக இருக்கணுமானால் கிருபைக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கணும். நம்முடைய கிரியைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய சிந்தனையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதை நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நம்முடைய சிந்தனையை நாம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாமல் நம்முடைய கிரியைகளை கட்டுப்படுத்த முடியாது. நாம் இந்த நாள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா, மனதில் நாம் ஒரு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அதன்படி ஸ்ட்ரிக்டாக நடந்தால் தான் செய்ய முடியும். அப்போ அந்த மாறிட்டு இது மாறிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம எங்கேயோ கிளம்பி எங்கேயோ போய் நிற்போம். இங்கேருந்து புறப்பட்டு சேலத்துக்கு போகணும்னு நினச்சோன்னா அது போக வேண்டிய அந்த வழியிலே தான் போனோம். வர்ற வழியில் ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த பக்கம் போயிட்டோம், அந்த பக்கம் போயிட்டோம், நம்ம மனதில் செய்த முடிவுகளை அல்லது திட்டங்களை விட்டுட்டு வேறு ஏதோ வழியில் போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் சேர முடியாது. கர்த்தரிடத்துலேருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணுமான ஒரே வழி தான் அவர் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த வழியை விட்டுட்டு வேறு எந்த வழியிலையும் போய் போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு யார்